மரவள்ளிக்கிழங்கு சின்ன பொடி பொடியாக முறித்து உப்பும் மஞ்சத்தூளும் மட்டும் போட்டு வேக வச்சுட்டுக்கலாம். போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுக்கலாம். மக்களே, இந்த மரவள்ளிக்கிழங்கு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டேன். இந்த இப்படி வெந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி வேகணும். ஒரே ஒரு விசில் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சுட்டது. இந்த அது வணக்கத்துக்குள்ளது பெரிய வெங்காயம் இருந்தா, கறிவேப்பிலை, பச்சை மிளகு, அப்புறம் கடுகு, அவ்வளோதான். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, நல்லா வணங்கும். பச்சை மிளகா, பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கியாச்சு. மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம். இந்த கடுகு வணக்கி எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான். இனி இறக்கிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதான் மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சோது. இதோ மீன் குழம்பு, நத்தல் மீன் குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.